தோற்று போனதா தந்தையின் பாசம்? தந்தைக்காக நீரில் குதித்த மகன்களை கண்முன் இழந்த பரிதாபம். இலங்கையை பொறுத்தவரை எந்த பண்டிகை எப்பொழுது யாரால் கொண்டாடப்படுகிறது என்று வரையறுக்கப்பட்ட நிலையில் சித்திரை புத்தாண்டு நிகழ்வென்பது இன மொழி மதம் கடந்தது. காரணம் நீண்ட விடுமுறை, விசேட போக்குவரத்து வசதி, வேலை தளங்களில் விசேட விடுமுறை, முற்பண கொடுப்பனவு என்று பலதரப்பட்ட வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விசேட பண்டிகையே சித்திரை புத்தாண்டு. இந்த சித்திரை புத்தாண்டை குடும்பங்களுடன் கொண்டாட பலர் காத்திருப்பர். அவ்வாறு காத்திருந்த குடும்பம் மகாவலி ஆற்றின் வெறுகல் பாலத்துக்கு அருகில் நீராடச் சென்ற வேளை தந்தையை தண்ணீரில் உள்ளெழுப்பதை அவதானித்த மகன்மார் 4 ஆற்றில் குதித்து தந்தையை காப்பாற்ற முற்பட்டனர். தந்தை நீரில் உள்ளெழுப்பதை அவதானித்த பிள்ளைகள் தந்தையின் உயிரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று போராடி மகன் ஒருவர் தந்தையை கைத்தாங்கலாக உயிருடன் வெளியில் எடுத்துவிட்டார். தந்தை வெளியில் வந்த சந்தோஷத்தில் மற்றைய சகோதரர்களை அழைத்த பொழுது நீர்நிலையில் இருந்து மற்றைய 3 மறைந்து விட்டனர். இதனால் ஏற்பட்ட பதற்றத்தை அடுத்து சோமாவதி வனப்பகுதியில் உள்ள ஆற்றங்கரையில் குழுமியிருந்தவர்களின் உதவியுடன் கடற்படையின் உதவி நாடப்பட்டது. ஆனால் இந்த ஆற்றில் முதலைகள் உள்ளதாகவும் கடும் வெப்பம் காரணமாக முதலைகள் நீர்நிலைகளின் மேல் காணப்படும் என்பதாலும் கடற்படையினர் ஆற்றுக்குள் இறங்க மறுத்துவிட்டனர். இருந்த போதிலும் பிரதேசவாசிகளின் உதவியுடன் 3 சகோதரர்களில் 2 உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது. மற்றவரை தேடும் பணி தொடர்கிறது. அவரும் உயிருடன் இருப்பதற்கான சந்தர்ப்பம் குறைந்துவிட்டது. அவரின் உடலத்தை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தந்தையின் உயிரை காக்க ஆற்றில் குதித்த 4 3 உயிரிழந்துள்ளனர். இதனை நாம் செய்தியாக பார்த்துவிட்டு செல்லக்கூடாது. காரணம், பொதுவாக பண்டிகை காலங்களில் வீதி விபத்துகளும் நீரேறி விபத்துகளும் இலங்கையில் பல பாகங்களிலும் பதிவாகுவது இயல்பு. இதற்கு காரணம் மக்களின் கவலையினமே என்றுதான் சொல்ல வேண்டும். திருகோணமலையைச் சேர்ந்த மேற்படி குடும்பத்தின் பிள்ளைகள் 4 கொழும்பில் தங்கியிருந்து வேலை செய்பவர்கள். சித்திரை புத்தாண்டு தினத்திற்கு கிடைத்த விடுமுறையில் 4 ஒன்றாக தம் தந்தையுடன் மகாவலி ஆற்றில் வெறுகல் பாலத்துக்கு அருகில் குளிக்கச் சென்ற வேளை நீரில் மூழ்கும் தந்தையை காப்பாற்ற முற்பட்ட போதே 3 உயிரிழந்துள்ளனர். பொதுவாக இந்த பிரதேசம் ஆழம் அதிகமுள்ள ஆற்றுப்படுக்கை. அதைவிட முதலைகள் அதிகம் நடமாடும் இடம். இதனால் இந்த பகுதியில் பெரும்பாலான மக்களின் நடமாட்டம் இல்லை. அதைவிட சுழியோட்டத்தில் தேர்ச்சி பெற்ற கடற்படையினரோ முதலை இருப்பதாக கூறி ஆற்றுக்குள் இறங்க மறுத்துவிட்டார்கள். இவ்வாறான ஒரு இடத்தில் எந்தவித பாதுகாப்புமற்ற முறையில் ஆற்றுக்குள் இறங்குவதென்பது மிகவும் பிழையான விடயம். அதைவிட இவ்வாறு தந்தையை தேடி ஆற்றில் இறங்கி மூழ்கிய 3 சிறுவர்கள் அல்லர். 24, 34 மற்றும் 35 வயதுடையவர்கள், விபரம் தெரிந்தவர்கள். அதைவிட தந்தை மூழ்கும் நிலையை கண்டவர்கள் அவசர அழைப்புக்கு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். அதுவும் செய்யவில்லை. 4 ஒரே இடத்திற்கு தந்தை அடித்துச் சென்ற திசை நோக்கி போகும் பொழுது இப்படியேனும் ஆழத்தை உணர்ந்திருப்பார்கள். அப்பொழுதாவது தன் பயணத்தை பின்னோக்கி நகர்த்தியிருக்கலாம். இன்று புது வருடத்தை குடும்பத்தோடு கொண்டாட வந்த மகன்கள் தந்தையை காப்பாற்ற தந்தையின் கண்முன்னே இறந்த பரிதாபமான நிலைதான் வேதனையான விடயம். இந்த தந்தை தன் மகன்களை எண்ணி எத்தனை கனவு கண்டிருப்பார். 4 மகன்களுடனும் ஒன்றாக நீராடச் சென்ற தந்தைக்கு கணப்பொழுதில் தான் கண்ட காட்சி கனவா நிஜமா என உணரும் நிலையில் 3 பிள்ளைகளையும் இழந்துவிட்டார். தெய்வாதீனமாக ஒரு மகன் உயிரோடு மீண்டு விட்டார். இந்த சம்பவம் புத்தாண்டில் நடந்த விபத்தாக நகர்ந்துவிட்டு செல்ல முடியாது. கரையோர பாதுகாப்பு திணைக்களம் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். எந்த நீரேந்து நிலைகள் பாதுகாப்பானவை? எவ்வளவு ஆழம் கொண்டவை? பாதுகாப்பற்ற உயிரினங்கள் இருக்கிறதா? நீரேந்துக்கு அருகில் அவசரகால சுழியோடிகள் இருக்கிறார்களா? அவ்வாறாயின் அவர்களை எவ்வாறு தொடர்பு கொள்வது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இல்லையேல் பாதுகாப்பற்ற பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். பாதுகாப்பற்ற பிரதேசமாக பிரகடனப்படுத்தியும் அப்பிரதேசத்தில் நீராடுபவர்களை கைது செய்தால் இனிவரும் காலங்களில் இழப்புகள் ஏற்படாது. அதேபோல் கடற்படையோ முதலை இருக்கிறது இறங்கி தேட முடியாது என்ற பொழுது பிரதேசவாசிகள் உதவியுடன் 2 உடலங்கள் மீட்கப்பட்டது என்று செய்திகள் வெளியாகியுள்ளன.
அப்போ பிரதேசவாசிகளுக்கும் இந்த இடம் பற்றிய பூரண தெளிவில்லை. இதனாலேயே அதிகளவான நீரேந்து விபத்துக்கள் ஏற்படுகிறது. எனவே முதலில் மக்களாகிய நாம் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். தரமான பாதுகாப்பான நீரேந்து நிலைகளை நாம் உபயோகிக்க வேண்டும். எனவே முதலில் மக்களாகிய நாம் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். தரமான பாதுகாப்பான நீரேந்து நிலைகளை நாம் உபயோகித்தால் தொடரும் உயிர் சேதங்களை தவிர்க்கலாம். வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கை முடித்து வைக்கப்படுமானால் இவ்வளவு காலமும் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். தந்தையின் பாசம் தோற்றுவிட்டதா, மகன்களின் பாச போராட்டம் வென்றுவிட்டதா? இரண்டுமே இல்லை. உயிரற்ற உடலங்களோடு தந்தை வீடு திரும்பும் நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு தந்தை தன் பிள்ளைகளின் முதல் மூச்சையும் இறுதி மூச்சையும் பார்க்கும் துர்ப்பாக்கிய நிலைக்கு நீரேந்து நிலை தள்ளிவிட்டதுதான் வேதனையான விடயம். இந்த இழப்புகளை கடந்து செல்ல அந்த தந்தைக்கு மனோதிடத்தை வழங்க வேண்டும். தன்னை காப்பாற்றிய மகனுடன் தந்தையின் வாழ்வு தொடரட்டும். இதுதான் மக்களின் எதிர்பார்ப்பு. பல கனவுகளை சுமந்து விடுமுறைக்கு வீடு வந்தவர்களின் மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் இதை விதியாக ஏற்று இந்த இளைஞர்களுக்கு பிரஸ் தமிழின் நெஞ்சார்ந்த அஞ்சலிகள்.